ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். எல்லாருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து ஊரில் லீவில் இருப்பீங்க. ஏன்னா 5 டேஸ் கிட்ட லீவ் விடுவாங்க பொங்கலுக்கு. ஆனால் எங்களுக்கு இங்கே லீவெல்லாம் கிடையாது. எப்பவும் போல் நார்மலாக எப்படி போகுமோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம ஊரில் கொஞ்சம் அந்த செலிப்ரேஷன் மூடு வந்து இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் இந்த செலிப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஸோ பொங்கல் விளாக் தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2-3 நாளுக்கு மேலே ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி. ஒரு சில பேர் வெயிட் லாஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கக்கா, போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இனிமேல் வந்து நான் வெயிட் லாஸ் வீடியோ வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் பசங்களுக்கும் கொஞ்சம் ஃபீவர் அந்த மாதிரி இருந்தது. அந்த டைமில் வீடியோவும் போட முடியல. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலை அப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் வீடியோலாம் இன்னும் போடலை. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ண முடியாட்டாலும் வீட்டு வேலையே ஒரு எக்ஸசைஸாக போயிடுது. அப்புறம் டயட் ஃபுட்டும் சாப்பாடுமே கம்மியாக தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலராக இனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, பொங்கல் விஷஸ் சொல்லியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்போவுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலே அவ்வளோ கமெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட அன்பு வந்து என்ன சொல்கிறது, மிகப்பெரியது. எங்கெங்கேயோ இருந்துட்டு ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல்ன்றது நம்மளோட தமிழர்களோட பாரம்பரிய விழா. முக்கியமாக பொங்கல் வந்து எதற்காக நம்ம கொண்டாடுறோன்னா, இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் நம்ம வந்து சூரிய பொங்கல் வைக்கிறோம். அப்புறமா ஆடு மாடுகள்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த மாட்டு பொங்கல் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்றி செலுத்துகிற விழா தான் வந்து பொங்கல். சூரியனை வந்து கடவுளாக வந்து நம்ம நினச்சி, அதாவது இந்த இயற்கையை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எதை வந்து பெருசாக கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த பொங்கலை வந்து நாங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுவோம். என் வீட்டுக்காருக்குமே பார்த்திங்கன்னா பெருசாக அந்த தீபாவளியாக இருக்கட்டும், மற்ற ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எதையுமே வந்து அந்தளவுக்கு அவங்க செலிப்ரேட் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் பொங்கலை வந்து கொண்டாடணும் அப்படின்னு நினப்பாங்க எப்போவுமே. ஸோ அதே மாதிரி தான் நானுமே. ஏன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்து அது மூலமாக வர்றவங்களுக்கு இந்த பொங்கலோட என்ன சொல்கிறது, அருமை தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லலாம் எல்லாருமே சூப்பராக கொண்டாடுவீங்க, கரும்பு, கிழங்கு இதெல்லாமே வச்சு. பட் எங்களுக்கு வந்து இங்கே வந்து கிடைக்க வாய்ப்பில்லை. கரும்புமே வந்து கிடைக்கும் இங்கே. இது நிறைய ஃபார்மிங் இருக்குது இங்கே, தோட்டத்துலலாம் பார்த்துருக்கோம். ஆனால் கிழங்கு வந்து பார்த்ததில்ல. பனங்கிழங்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டு ஃபேமிலியை வந்து கூப்பிட்ருந்தேன். இளவரசி சிஸ்டர் அவங்க வந்திருந்தாங்க ஃபேமிலியோட. ஸோ அவங்களோட தான் வந்து நேற்று வந்து நாங்கள் சேர்ந்து வந்து பொங்கல் வந்து கொண்டாடினோம். என் ஹஸ்பண்டுக்கும் அண்ணனுக்கும் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்குமே வந்து ஒர்க் இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா இங்கே புருனையில் லீவ் இல்லைல்ல. ஸோ அதனால் அவங்க வந்து எப்பவும் போல் அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டாங்க. சிஸ்டரை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க மதியம் வந்து வேலை கிளம்பிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் வேலை கிளம்பிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் லேடிஸாக சேர்ந்து தான் வந்து பொங்கல் வச்சோம். ஸோ அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வேலையை அவங்க விட்டுட்டு வர முடியாது இல்லையா 2 பேரும். அதனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஆதவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் டயர்டாகவே இருந்தான். ஸோ அதனால் அவனை வந்து லீவ் போட வச்சுட்டேன். முகில் மட்டும் ஸ்கூல் போயிட்டு வந்தான். ஏன்னா காலையில் போயிட்டு அவன் மதியம் ஒரு 12 மணிக்கு வந்துடுவானா. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே பொங்கல் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஒரு 2 மணிக்கு பொங்கல் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். வெயிலும் பயங்கரமாக இருந்ததா, அப்போ கொஞ்சம் வெயில் சாஞ்சிரும். ஒரு 2 மணி 2:30னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிரும். இப்போ அந்த டைமில் வெளியில் வந்து பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கேஸ் அடுப்பில் வைக்கலான்னு சொல்லிட்டு. அப்புறம் சிஸ்டர் தான் சொன்னாங்க, நான் வந்து கொஞ்சம் வீட்டில் விறகு இருக்குது பக்கத்தில், எடுத்துகிட்டு வரேம்மா, செங்கல்லும் ரெடி பண்ணிவிடுவோம், நம்ம வெளியிலையே நம்ம ஊர் மாதிரி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானுமே எங்கள் வீட்டை சுற்றி மரங்களாக தானே இருக்குது. கொஞ்சம் அந்த தென்னை ஓலை, அப்புறம் விறகு இதெல்லாமே வந்துட்டு நானுமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதோட வெளியில் வந்து அந்த விறகடுப்பில் வைக்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏதோ நம்ம ஊரில் வச்சு கொண்டாடுற மாதிரி. வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம பொங்கல் வச்சுருந்தா கூட இந்தளவுக்கு ஃபீல் இருந்திருக்குமா அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சிஸ்டர் வந்து காலையிலேயே அவங்க வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டு எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சீக்கிரமாகவே எந்திரிச்சு அவங்க வீட்டிலே வேலையெல்லாம் முடிச்சு
சிஸ்டர் கொண்டு வந்த பொங்கலை தான் நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாப்பாவோட பேசிக்கிட்டு. பாப்பாவை சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா காய்கறிகள்லாம். இந்த காலத்து பிள்ளைங்க வந்து இந்த காய்கறிகளே சாப்பிடாது போல். எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்காங்க. அதுவும் ஒரு சில காய்கறிகளை மட்டும் புறக்கி சாப்பிட்றாங்க. பாப்பா கேரட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் நான் பேசிகிட்டு இருந்தேன், நல்லா சாப்பிடணும்ல, நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருந்தா. சிஸ்டர் கொண்டு வந்த பொங்கலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டேன். நான் மதியம் லஞ்சாகவே இந்த பொங்கலை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா சிஸ்டருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா சரி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு வெளியில் வந்தாச்சு. கொஞ்சம் வெயிலும் சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா. ஆனால் அப்படி இருந்துமே வந்து அனலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க வெளியில். வெயில் இல்லாட்டாலுமே ஒரு மாதிரி சூடான காற்றா இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கல்லையெல்லாம் அடுக்கி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அப்புறம் வச்சுட்டு இருந்தோம். வந்து ஆதவ் முகில் பாப்பா எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவ் வந்து காலையில் ஃபுல்லாக டல்லாகவே இருந்தான் ஒரு மாதிரியவே. அதனால தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறமா பசங்க பாப்பா அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து விளாட்னோன்னா கொஞ்சம் அந்த மூடு வந்து மாறிடுச்சு அவனுக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா நார்மலாக நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஸோ நம்ம தனியாக குழந்தைங்கள வச்சுருக்கிறதும் ரெண்டு மூணு குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாட விடுறதும் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா தனியாக இருக்கும்போது அவங்களா ஒரு சில விஷயங்களை யோசிச்சுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்புறம் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டோன்னா நல்லா மாறிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெட்டை பொங்கலாக தான் வச்சுருந்தோம். ஏன்னா ஒத்த பொங்கல் வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் அப்படி வைக்க மாட்டோம். ஒன்று வந்து வெண்பொங்கல், ஒன்று வந்து சக்கரை பொங்கல் அப்படி தான். அம்மா வீட்லேயுமே அப்படி தான். சிஸ்டருமே வந்து நான் ஒரு பொங்கலாக வச்சுருவோமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லைம்மா 2ஆவே வச்சுருவோம், 2 தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆவே வந்து வச்சாச்சு. அப்புறம் இந்த ஓலையெல்லாம் நான் எங்கள் வீட்டு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அந்த ஒரு கெட்டு ஃபுல்லாக விறகு சிஸ்டர் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் மஞ்சள் கொத்தும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் வளர்த்தாங்களாம், அது வளர்ந்ததுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறமா மஞ்சள் கொத்தெல்லாம் பானையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பானையை தூக்கி வச்சாச்சு. இனி மெயின் டாஸ்க்கே விறகு வச்சு எரிக்கிறது தான். ஸோ என்னமோ தெரியல, நேற்று பொங்கல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த விறகடுப்பில் சமைக்கிறது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் போலங்க. நம்ம நார்மலாக குக்கரில் பண்ணுறோம், அதுக்கப்புறமா வந்து கேஸ் அடுப்புலலாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பொங்கல் வேறு டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று பண்ணியிருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு நாங்களே பேசிக்கிட்டோம் உண்மையாக நல்லா இருந்தது இல்லைன்னு. விறகடுப்பில் செய்கிறது அவ்வளோ ருசி இருக்கும் போல். அப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம், பழங்கள் காய்கறி. ஒரு 1/2 மணி நேரமாக நாங்கள் பற்ற வச்ச தீ வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று எரியவே விடலை. ஒரு பக்கமாக அப்படியே அடித்து தள்ளிக்கிட்டே வெளியிலேயே தள்ளிக்கிட்டே இருந்தது. நாங்கள் வந்து பால் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி தான் வந்து அந்த இது வச்சுருந்தோம் பொங்கலுக்கு தண்ணி. அது சூடாகவே இல்லை ரொம்ப நேரமாக. ஏன்னா இது காற்று வந்து அடுப்பை எரியவே விட மாட்டேன்ருந்துச்சு. நாங்களும் எரிச்சு விட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் நாங்களும் டயர்டாகிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் நல்லா அந்த தணல்னு சொல்கிறாங்கல்ல கங்கு, அது விழுக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா நல்லா பிடிச்சி அதுக்கப்புறமா வந்து பொங்கிடுச்சு. ஸோ பால் வந்து சிஸ்டர் வாங்கி வச்சுருந்தாங்களாம், எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன்னு சொன்னாங்க. நானுமே வந்து பால் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் ஒரு பேக்கெட் பால் இருந்துச்சு, அதை வச்சு வந்து சரி பண்ணிக்கிட்டோம். அங்கே அம்மா ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு கழுவுன தண்ணியவே வந்து ஊற்றுவோம். அதுக்கப்புறமா அந்த அரிசி கழுவுன தண்ணியவும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் இருந்ததையும் வந்து ஊற்றிட்டு அந்த மாதிரி தான் வந்து பொங்கல் வந்து வச்சுருந்தோம். சிஸ்டர் சொன்னாங்க, நான் பால் வாங்கி வச்சுருந்தேம்மா, அதை எடுத்துகிட்டு வந்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லி மறந்துட்டேன் அவசரத்துலன்னு. காலையில் அவங்களும் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் கிளப்பி இங்கேயே வர்றதுன்றது ஈஸி கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பெரிய விஷயந்தான். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம தனியாக கொண்டாடுறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறதுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ வெளிநாடுகளில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு நல்ல மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். நம்மளாக வந்து தனியாக வந்து நான் தனியாக பொங்கல் வச்சுருந்தேன்னா இந்த மாதிரி வச்சுருக்கவே மாட்டேன். சும்மா சிம்பிளாக கேஸ் அடுப்புலேயே வச்சுருப்பேன். பட் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து பேசி கீசி இப்படி பொங்கல் வைக்கும்போது ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா எல்லா நாளுமே நம்ம வந்து வேலை குடும்பம் சமையல் அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ ஒரு சில நாள் இந்த மாதிரி பிரேக் எடுத்து ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது மனசுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவும் இருந்தது உண்மையாகவே. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் வைப்போம்னா, நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா 3 பேரும் சேர்ந்து தான் வைப்போம். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே வெளிநாடு அப்படின்றனால இந்த பொங்கல் தீபாவளிக்கெலாம் அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க. எப்போ வாட்சி லீவுக்கு வரையில் தான் இந்த பொங்கல் தீபாவளிலாம் இருக்கும். அதே மாதிரி எங்கள் அண்ணனுமே வந்து படித்து முடிச்சுட்டு அவனும் வெளிநாடு அந்த மாதிரி போயிட்டனால எங்கள் அண்ணனோடையும் அவ்வளோக்கா நாங்கள் கொண்டாடினது கிடையாது. அதிகமாக நான் எங்கள் அக்கா எங்கள் அம்மா 3 பேரும் தான் இந்த தீபாவளி பொங்கல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம். அப்போ நாங்கள் வந்து ஊரில் எங்கள் அக்கா மதுரையில்
படித்தா, நான் வந்து கோயம்புத்தூர் படித்தேன் காலேஜு. அப்போ பொங்கல் தீபாவளினா லீவ் விடுவாங்க இல்லையா, அப்போ ஊருக்கு வந்துட்டு நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் இப்படி நாங்கள் பொங்கல் வைப்போம். எங்கள் அம்மா 3 பேர், முக்கால்வாசி எங்கள் அக்கா தான் நல்ல முன்னாடி நின்று வந்து பண்ணுவாள். ஸோ நான் வந்து இந்த எடுபிடி வேலை அந்த மாதிரியெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டாடியிருக்கோம். ஸோ சிஸ்டர் நேற்று வந்தது எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. எங்கள் அக்காவும் நானும் எப்படி ஊரில் கொண்டாடினோமோ அதே மாதிரி சிஸ்டர் வரவும், சிஸ்டரும் ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு. தீப்பெட்டியில் வாங்கிட்டு வர மறந்துட்டேங்க. ஸோ இந்த லைட்டர் தான் இருந்தது, அதனால் லைட்டரை வச்சு வந்து ஏற்றியாச்சு. அப்புறம் பாப்பா ஆசைப்பட்டா, நான் பற்ற வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ பற்ற வை, இனிமேல் நீ பழகணும்ல, நீயும் வளர்ந்து வீட்டில் பொங்கல் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் பற்ற வைக்க அப்படியே சொன்னான். அப்புறமா 2யுமே பற்ற வச்சாச்சு. முகில் வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தான். என்னம்மா அது அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஃபயர்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா எப்போ வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்பில் வச்சு பொங்கல் வைப்பாங்களே, இன்றைக்கி என்னடா வெளியில் தீயை மூட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சாதாரணமாக தீயை போய் இப்போ தொட போனான், அவனுக்கு தெரியலை அது சுடுன்னு சொல்லிட்டு. அப்புறமா பிடிச்சி அந்த சைடெலாம் இழுத்து விட்டோம். கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும் பிள்ளைங்கள. அப்புறம் சிஸ்டரோட பையன் வந்து இப்போ தான் 1.5 வயசு தான் ஆகுது. பையன் இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, யாருக்கிட்டேயுமே போக மாட்டான். அவங்க அப்பா அவங்க அம்மா தான். ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் கீழே கூட இறங்க மாட்டேன்ட்டான் அழுதுகிட்டு. எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தானே. என் பிள்ளைனா அவ்வளோ இதாக இருப்பான். ஆதவெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தவிர யாருக்கிட்டேயும் வரமாட்டான். என்கிட்டே வரமாட்டான், எங்கள் அம்மா யாருக்கிட்டேயும் போக மாட்டான். ரொம்ப செல்லமாக இருந்தான். எனக்கு சிஸ்டரோட பையனை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆதவ் வளர்ந்தோன்னே புரிஞ்சுக்கிட்டான் எல்லாருக்கிட்டையும் போகிறது வரதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஸ்டரோட பையனும் லாஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தான். இப்போ வந்து பரவாயில்ல. இப்போ ஓரளவுக்கு நல்லா தூங்கிட்டான். மதியம் பால் கொடுத்து தூங்க வச்சுட்டோம், அவன் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வெளியில் விட்டோம், அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் என்னையை பார்த்தா மட்டும் ஓடிடுவான் பயந்துக்கிட்டு. புது ஆளாக இருக்கவும் அவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்புறமா ஓரளவுக்கு அட்டாச்ட் ஆகிட்டான். ஏன்னா சில பிள்ளைங்க புதுசாக பார்க்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அம்மா அப்பா மட்டும் பார்த்துட்டு வெளியில் மற்றவங்கள பார்க்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகிட்டு அதுக்கப்புறமா அழுகவே இல்லை. அப்புறம் நல்லா இருந்துக்கிட்டான். அதுக்கப்புறமா ரொம்ப காற்றா அடிச்சிச்சா, அந்த இது தீயறிகிறதுலேருந்து தூசியாக வந்து உள்ளே விழுகிற மாதிரி இருந்தது. அதோட மூடி போட்டு வச்சுருந்தோம். சரி நல்லா பொங்கட்டும், பொங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மூடி போட்டோன்னா ரொம்ப பொங்கி தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சரி நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். நான் ஒரு 2 கை, சிஸ்டர் ஒரு 2 கை அப்படி போட்டோம். பானையெல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் வரும்போதே. சரி இந்த மாதிரி பொங்கல் எதுக்கு வச்சோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 பானையுமே வந்து ஊரில் வாங்கினது தான். ஜோடியாக வாங்கினேன், ஒரு சின்னது ஒன்று பெரியது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. எப்படினாலும் நமக்கு வந்து பானை தேவைப்படும் தானே. அடுப்பில் வச்சாலும் சரி, கேஸ் அடுப்பில் வச்சாலுமே நமக்கு பானை தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி பானை வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். அப்புறம் அரிசி போட்டுட்ருக்கையிலேயே சிஸ்டரோட பையன் வாட்டிலங்கிட்டு ஓடி வந்துட்டான். பிள்ளைங்கள கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். அப்புறமா அந்த சைடு விடவே இல்லை, கூட்டிகிட்டு போய் அந்த சைடு வந்து வச்சுட்டு அரிசி போட்டுட்டு தீயை மட்டும் எரிச்சு விட்டுட்டே இருந்தோம். அது வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நல்லா விறகு வச்சு நல்லா தீ எரிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம், சீக்கிரமாக வேக வைக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 மணி போல் சிஸ்டர் ஒரு வேலை இருக்குது கிளம்பணுன்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே 4 மணிக்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் என் ஹஸ்பண்டையும் சிஸ்டரோட ஹஸ்பண்டையும் ஃபோன் பண்ணி சொன்னோம், 4 மணி போல் வர முடியுமா, சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே பொங்கல் வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4 மணிக்குள்ளே நாங்கள் வச்சு முடிச்சிட்டோம். 2மே நல்லாவே வெந்துருச்சு. ஏன்னா நல்லா தீ எரிக்கவும் நல்லா வெந்துருச்சு. அப்புறமா ஃபைனலாக வந்து வெல்லம் நுணுக்கி வச்சுருந்தேன்னா அதை வந்து போட்டிருந்தேன். இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து வெல்லமாக கருப்பட்டியான்னு தெரில, ஆனால் அது வந்து கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக இல்லாமல் கொஞ்சம் ப்ரௌனிஷாக தான் இருந்த மாதிரி இருந்தது. கேரளாவிலேருந்து வந்த வெல்லம்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்தது, சூப்பராக ஃப்ளேவராகவும் சூப்பராக இருந்தது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுப்பையுமே கொஞ்சம் அமர்த்தியாச்சு. ஏன்னா வெல்லம் போடையில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த அனல்லையே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு கருப்பட்டி போட்டு மிக்ஸ் பண்ணியாட்டு. வெண்பொங்கலுக்கு வந்து எதுவுமே போட மாட்டோம். ஒன்றும் இந்த பாசிப்பருப்பு மட்டும் போட்டு அரிசி மட்டும் போட்டு வைக்கிறது, இல்லைனா வெறும் அரிசி மட்டுமே போட்டு வந்து வைப்பாங்க. வேறு எதுவுமே போடுறதில்ல. அதுவுமே வெந்துருச்சு. அதையுமே அடுப்பு வந்து அமர்த்தியாச்சு.
அப்புறம் வெல்லத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பயங்கர அனலுங்க. நம்ம அந்த புகை பூரா பார்த்திங்கன்னா நம்ம போய் நின்னோம்னா மூஞ்சியில் தான் அடிக்குது. பயங்கர அனல். அப்போ சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் நானும் சிஸ்டரும். விறகடுப்புலேயே காலத்தோடு சமைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம நிற்க முடியலை. நமக்கு ரெகுலராக பழக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்றும் தெரியாது. நம்ம இந்த அடுப்பில் சமைச்சிட்டு திடீர்னு இப்படி சமைக்கல கொஞ்சம் ஒரு இதாக தான் இருந்துச்சு. நல்லபடியாக பொங்கல் வச்சாச்சு. பாருங்கள் 2 பொங்கலுமே நல்லா வெந்து நல்லா இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா வாசமாக சூப்பராக இருந்தது. அப்புறமா ஃபைனலாக முந்திரி திராட்சை இது நெய்யிலே வறுத்து போடலாம். நான் அப்படியே தான் போட்டேன், வறுத்தெல்லாம் போடலை. அப்படியே அதிலே போட்டுட்டு அப்படியே கிண்ட வேண்டியதான். பொங்கல் செஞ்சிட்ருக்கும் போதே பாதியில் மழை வர்ற மாதிரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதோடு நான் பயந்துட்டேன், ஐயோ மழை பெஞ்சிருமா, எல்லாத்தையும் எடுத்து தூக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, அம்மா மழை நின்றுமா, இது பார்த்தா ரொம்ப நேரம் நின்று பெய்கிற மாதிரி இல்லை, மேகமே இல்லை, அது போயிடுமா, இது லைட்டாக தூரிட்டு அப்படியே போயிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே மழை நின்றுச்சுங்க. லைட்டாக தூரல் வந்துச்சு. ஏன்னா பொங்கலும் ரெடி ஆகலை, பாதி வரை வெந்துக்கிட்டு இருக்கையில் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதோட நல்ல வேளை மழை ஹெவியாக பெய்யலை. சிஸ்டர் சொன்ன மாதிரியே நின்றுருச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லையா. அப்புறமா பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா படைச்சி சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு பொங்கல் செலிப்ரேஷன் எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா தான் இருக்குது, இந்த வியூ நல்லா தான் இருக்குது. Ada, how are you? What? Look at clap his hands. Oh, okay, okay. Okay. Okay, okay. Hey, Rick. Don't do that. பிரதர், இந்த இது வீடியோவில் காமிக்கலாமா? அந்த இது அந்த கார் அது பிரச்சனை இல்லை. கற்றுக்கிற உடனே என்ன யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கிட்டு வருது தேங்காய் உடைக்க 2 தட்டு தட்டுனா விழுக போகுது. இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது, அதுக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காச்சும் கொடுக்கலாம். முகே இங்கிட்டு வா.
என்னப்பா கேட்டா The picture. Amri. No. Amma. I can't. போ அதை போ முகில் போ முகில் போ அடுத்த வருஷம்லாம் பண்ணிருக்கான். கத்தி இருக்கு. சரி போ கேட்டு ஓகே முடிஞ்சா அதனால பரவாயில்ல நான் இதே நான் ஓகே கீழே இறங்க மாட்டேன்ட்டு என்னை பரவாயில்ல